Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 4 வீடியோ நம்ம பார்த்திருந்தோம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் தமிழ் மூவிஸ் பார்ட் 4 பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்ட் 5 பத்தி பார்க்க போறோம். எனக்கு பிடிச்ச தமிழ் மூவிஸ்ல போன வீடியோல நான் மிஸ் பண்ண மூவிஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்ட் 5 வீடியோ இது. ஸோ அடுத்த பார்ட் 6 வீடியோலாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ சொல்றாங்க. இப்போ நம்ம பார்ட் 5 வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு பிடிச்ச 10 மூவிஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். போன வீடியோல நான் மிஸ் பண்ண மூவிஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் மேட்னி. இது ஒரு லோ பட்ஜெட் மூவி. இப்போ காளி வெங்கட் சார்லாம் நடிச்சிருப்பாரு. காளி வெங்கட் சார், அப்புறம் இப்போ சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்க நடிச்சிருப்பாங்க, ரோஷினி அவங்க நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஹிட்டான மூவி இது. அண்ட் நல்ல ரிவ்யூஸும் நல்லா கிடைச்சது இந்த மூவிக்கு, மெட்ராஸ் மேட்னி மூவி. ஸோ இந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல மக்களுக்கு நம்ம ஒரு வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து எடுத்த ஒரு கதையை மக்களுக்காகவே கொடுக்கணும்னு பண்ணப்பட்ட ஒரு மூவியா இருந்துச்சு இது மெட்ராஸ் மேட்னி மூவி. ஸோ அதனால வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, நல்லா கனெக்டான மூவி. அந்த படத்துல வர கேரக்டர்ஸ்லாம் அப்படியே ரியல் லைஃப்ல ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு லோ கிளாஸ்ல இருந்த ஒரு கேரக்டர்ஸோட லைஃபே வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த படம் மெட்ராஸ் மேட்னி மூவி. ஸோ அதனால வந்து நல்ல ரிவ்யூ கிடைச்ச மூவி, நல்ல 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 ரீச் ஆன மூவி அது. ஸோ அதனால மெட்ராஸ் மேட்னி மூவி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன மூவியில் மெட்ராஸ் மேட்னி மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி அது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஹாரர் மூவி. இது என்ன மூவினா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்ச காஞ்சனா மூவி. ஸோ ஹாரர் மூவிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி வந்து காஞ்சனா மூவி, ஹாரர் மூவில. ஸோ இந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த மூவி அந்த பேயெல்லாம் வந்து வரும். நல்ல ஒரு காமெடி, ஹாரர் மூவில காமெடியை கொண்டு வந்திருப்பாங்க, ஹியூமரை கொண்டு வந்திருப்பாங்க காஞ்சனா மூவில. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அண்ட் அந்த படத்துல வந்து காஞ்சனா மூவில பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்லாம் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க படுற கஷ்டங்கள், ஸோ அவங்கள பற்றி வந்து அவங்க பெருமையாக பேசியிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் பற்றி அவங்களுடைய கஷ்டங்கள் மட்டும் தாண்டி அவங்களாலும் ஜெயிக்க முடியும், அவங்களாலும் சாதிக்க முடியும்னு அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக காஞ்சனா படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து லாரன்ஸ் மாஸ்டர் நல்லா பாராட்டக்கூடிய விஷயமா தான் அது. நல்லா அந்த மாதிரி எடுத்ததுக்கு அவர் நல்லா பாராட்டலாம். ஸோ அதனால அந்த காஞ்சனா மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. நான் அதை தாண்டி வந்து இப்போ காஞ்சனா மூவியில் நிறைய பார்ட் சீரிஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் கடைசியாக வந்து காஞ்சனா 4க்கு நான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஹாரர் மூவிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து காஞ்சனா மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. ஸோ அரண்மனை 4 மூவி வந்து அரண்மனையிலே வந்து நிறைய மீதி பார்ட்லாம் வந்துச்சு, 1, 2, 3லாம் வந்துச்சு. அதை தாண்டி அரண்மனை 4 எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ அரண்மனை 4 மூவி எனக்கு எதுக்காக பிடிக்கும்னா, அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து அவங்க அந்த பேயா மாறுவாங்க, தமனா அவங்கள வந்து ஒரு மாதிரி வந்து அந்த அவங்க குழந்தைங்க முன்னாடியே அவங்க அப்பாவை போல அந்த பேய் வந்து அவங்கள ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அவங்க கொள்ற மாதிரி. அந்த சீன்லாம் வந்து அந்த கேமரா ஆங்கிள்லாம் வச்சு கரெக்டாக வந்து அந்த சீனை மக்களுக்கு புரியுத மாதிரி, ஆடியன்ஸுக்கு புரியுதா மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை. ஸோ அதனால அந்த சீனுக்காக அந்த சீன் வந்து ஒரு எமோஷனல் சீன் தான், அந்த நெகட்டிவ் சீன் தான். ஆனால் அந்த சீன் காட்டின அந்த கேமரா ஆங்கிள் வந்து அந்த காட்டின அந்த ஸ்க்ரீன் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப சோகமாக, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சீன் நல்லா கனெக்ட் ஆச்சு. அரண்மனை 4 மூவி நல்லா ஹிட்டான மூவி, 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டரான மூவி அரண்மனை 4. ஸோ அதனால அரண்மனை 4 ஹாரர் மூவில எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, ஃபேவரட் மூவி அது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி இதுவும் ஒரு ஹாரர் மூவி தான். இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச சந்திரமுகி மூவி. இது நல்ல ஜோதிகா மேடம்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அரண்மனை சந்திரமுகி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரொம்ப நாள், ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு அந்த படம் தியேட்டரில். நல்ல பெரிய ஹிட்டான மூவி அது. ஸோ சந்திரமுகி மூவியில் வர அந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரஜினி சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால ரஜினி சாரோட பெரிய ஃபேன் நான். ஸோ அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன், ரஜினி சார் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் சந்திரமுகி படத்தை பார்த்து நான் ரொம்ப அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதை தாண்டி நல்ல ஒரு அந்த பாட்டு, அந்த படத்தில் வர அந்த சீன், அந்த பரதநாட்டியம் ஸ்டெப்பு, அவங்க போடுற அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹிட் ஆச்சு அந்த படம். நல்லா ஹிட்டான மூவி, நல்ல பெரிய சக்ஸஸ் ஆன மூவி. ஸோ அதனால் சந்திரமுகி மூவி, பேய் மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாரர் மூவி. எனக்கு சந்திரமுகி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னுடைய ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமே மூவி தான். இதுவும் வந்து ஒரு பேய் மூவி தான், நல்ல காமெடி மூவி. அந்த டைலாக் யோகி பாபு சார் கலைக்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நிறைய அந்த டைலாக் கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய அந்த மாதிரி கையெல்லாம் காட்டி காய்ச்சிருப்பாங்க. நிஜமாவே பேய் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நல்லா யாம் இருக்க பயமே நல்லா ஹிட்டான மூவி. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது.
அது நல்ல காமெடி மூவி. இப்போ கிருஷ்ணா ஹீரோவாக பண்ணியிருப்பாரு அந்த மூவி எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவியில் வந்து நிறைய காமெடி சீன்லாம் காட்டியிருப்பாங்க, நிறைய அடல்ட் காமெடியும் இருக்கும், அந்த எல்லாருக்கும் சின்ன பசங்க பார்க்குற மூவியாகவும் அது இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஆடியன்ஸுக்குமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு மூவியாக இருந்ததுனால அமெரிக்கா பைமே மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆடியன்ஸுக்கும் அந்த மூவி நல்லா பிடிச்ச மூவி, நல்ல வரவேற்பு கிடைச்ச மூவி தான் அமெரிக்கா பைமே மூவி. ஸோ அதனால் அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழரசர் ஹீரோவா ஃபர்ஸ்ட் நடிச்ச மூவி மீசை முறுக்கு. இந்த மூவி நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான மூவி. டான் மூவி மாதிரியே இதுவும் எனக்கு மீசை முறுக்கு மூவி வந்து நல்ல கனெக்டான மூவி. ஹிப்ஹாப் தமிழரசர் வந்து அவருடைய பயோபிக்கே வந்து படமாக எடுத்திருக்காரு அவர். ஸோ அது வந்து நல்ல பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவர் அப்பா அந்த காலத்தில் அவர் அந்த மூவி எடுக்கணும்னு சொல்றப்போ நிறைய பேர் யோசிச்சாங்க, இவர் பயோபிக்கெல்லாம் யாரா பார்க்க போறோம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு மீசை முறுக்கு மூவி. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீசை முறுக்கு மூவியில் நிறைய டைலாக்லாம் வரும். கனவுக்காக வாழ்க்கையை தொலைச்ச பல பேர் சில பேர், அந்த வாழ்க்கைக்காக கனவையே தொலைச்ச பல பேர்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு கனவோடு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கனவோட ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க வந்து நம்ம முழுசாக நம்மளா யார் வேணால் எது வேணால் சாதிக்க முடியுன்றதை அந்த படத்து மூலயமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மீசை முறுக்கு மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. மீசை முறுக்கு வந்து நிறைய எனக்கு கனெக்டான மூவி எனக்கு வந்து அந்த மூவி மீசை முறுக்கு. ஸோ அதனால அது ஒன்றாவது ஹிப்ஹாப் தமிழரசர் கெரியர்லேயே வந்து மீசை முறுக்கு மூவி வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் மூவி. அந்த ஹிப்ஹாப் தமிழரசர் நடித்த மூவிஸ்லேயே மீசை முறுக்கு எனக்கு ஒன்றா என்னுடைய ஃபேவரட் மூவி. பட் நெக்ஸ்ட் வந்து மீசை முறுக்கு 2வும் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க, அதில் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஸோ அதனால அதுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீசை முறுக்கு பார்ட் 2 மூவிக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை எனக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து மன்மதன் மூவி. எஸ்டிஆர் சார் சிம்பு சார் நடிச்ச மன்மதன் மூவி நல்ல பெரிய ஹிட்டான மூவி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் நல்ல ஹிட்டான மூவி. நல்ல பேர் அவர் சிம்பு சார் கெரியர்லேயே ஒரு நல்ல ஒரு ஹிட்டான சக்ஸஸ் ஆன மூவி. அது நல்ல 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு மன்மதன் மூவி. ஸோ மன்மதன் மூவி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவி வந்து ஆக்சுவலாக அது ஒரு பெரியவங்க பார்க்குற மூவி தான். அது அந்த மூவியில் அவர் நல்ல ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் இறந்துடுவார், ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா வந்து கதை ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி அது. ஸோ மன்மதன் மூவி நல்ல ஒரு சீரியல் கில்லர் மூவி மாதிரி, ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி மாதிரி அது இருந்துச்சு. ஸோ அதனால மன்மதன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி எனக்கு. மன்மதன் மூவி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிம்பு சார் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவருடைய ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பர்ஃபார்மராக ஒரு நல்ல ஒரு நடிச்சிருப்பார். ஸோ மன்மதன் மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா சிம்பு சாரோட ஆக்டிங்காக தான் எனக்கு மன்மதன் மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து மன்மதன் மூவியில் சூப்பராக வந்து அவரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருப்பார். ஸோ அதனால் மன்மதன் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி சிம்பு சார் நடிச்சதுல. ஸோ அதனால மன்மதன் மூவி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் படம் போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி இதுவும் எஸ்டிஆர் சிம்பு சார் மூவி தான். இது வல்லவன் மூவி. வல்லவன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. வல்லவன் மூவி பார்த்தீங்கன்னா வந்து அது ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனப்போ அது சரியாக போகல, ஆனால் இப்போ வந்து ரீலீஸ் ஆனப்போ இப்போ நல்லா பேசப்படுற மூவி அது வல்லவன் மூவி. வல்லவன் மூவி எதுக்காக எனக்கு ஒன்று பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிம்பு சார் வந்து ரொம்ப அவர் லவ்வுக்காக வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஒரு டைலாக்லாம் இருக்கும். அண்ட் அவர் லவ்வுக்காக எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாரு, அவர் லவ் கிடைக்கிற வரைக்கும் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாருன்றதை பற்றி அதை சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாருன்றதை. ஸோ அதை படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வல்லவன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஆனால் வந்து அந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ வந்து அது அவ்வளோ சரியாக பார்க்கலாம். அந்த படத்தில் வர பாட்டுலாம் நல்லா ஹிட் ஆச்சு. வல்லவன் மூவி சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் வல்லவன் மூவி சிம்பு சார் கெரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படமாக டேர்னிங் பாயிண்டாக அந்த படம் வல்லவன் மூவின்றதை நான் சொல்லிக்கிறேன். ஆடியன்ஸுக்கு இப்போ அதை கொண்டாடுறாங்க, அந்த படத்தை ஃபேன்ஸ்லாம் இப்போ அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடினாலும் இப்போ அந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து விண்ணை தாண்டி வருவாயா. இதுவும் எஸ்டிஆர் சாரோட மூவி. நல்ல ஒரு கெரியரில் வந்ததுலேயே பெஸ்ட் மூவி. அண்ட் இப்பயும் அந்த படம் வந்து 1000 டேஸ்க்கு மேலே இன்னும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அந்த மூவி. ஸோ இன்னும் தேட்டர்ஸ்லாம் அந்த படம் ஓடிட்டு இருக்கு. நான் தாண்டி இன்னும் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. 16 இயர்ஸ் ஆஃப் விண்ணை தாண்டி வருவாயா, 15 இயர்ஸ் ஆஃப் விண்ணை தாண்டி வருவாயா, 14 இயர்ஸ் ஆஃப் விண்ணை தாண்டி வருவாயா ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மூவி அது. நல்ல சிம்பு சார் கெரியர்லேயே பெஸ்ட் மூவியாக அதை சொல்லலாம் நம்ம. ஸோ விண்ணை தாண்டி வருவாயா மூவி நல்ல ஃபீல் குட் மூவி. ஸோ சூப்பரான மூவி, எனக்கும் ரொம்ப பிடிச்ச
பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி. ஸோ அதை ஏன் பிடிக்கும்னா அந்த மூவியில் வர அந்த சீன்ஸ்லாம் அந்த அவரோட சிம்பு சார், த்ரிஷா மேடம் அவங்க நடிச்ச சீன்ஸ்லாம் வந்து ரியல் லைஃபோட அந்த அந்த கேரக்டராகவே இருந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்த மாதிரியே இருந்துச்சு அந்த மூவியில். ஸோ அதனால வந்து வினை தாண்டி வருவாயும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அது. ஸோ அதனால வினை தாண்டி வருவாயும் நல்ல ரீச் ஆன மூவி, நல்ல சக்ஸஸான மூவி அது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்டே நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது எல்லாருடைய அது இன்னைக்கு வரைக்கும் அந்த மூவி எல்லாருடைய ஃபேவரட் ரொமான்டிக் மூவியாகவும் அது இருக்குது. ஸோ அதனால வினை தாண்டி வருவாயும் என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவிக்கு போயிடலாம். இப்போ இதுதான் லாஸ்ட் மூவி. இதுவும் வந்து எஸ்டிஆர் சாரோடைய மூவி தான். அச்சம் என்பது மனமேனா மூவி இது. இந்த மூவி ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இப்போ வந்து 10 years ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி. அண்ட் அந்த மூவி நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஹிட்டான மூவி அது. ஸோ நல்ல ஹிட்டான மூவி அது. ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து அந்த மூவியில் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த மூவியில் பைக் சீனில் பைக் ஓட்டுற மாதிரியே பைக்கில் ட்ராவலிங் மாதிரி எடுத்திருப்பாங்க. நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. சித்து ஸ்ரீராம் சார் வாய்ஸ்ல வந்து அந்த தள்ளி போகாதே சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் அது. ஸோ அதனால அந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லாங் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் அதை வந்து அந்த அந்த படத்தில் வந்து அந்த டியூரேஷன்ல அந்த ஸ்டோரியை சூப்பராக சொல்லிட்டாங்க. நல்ல எங்கேஜிங்காக பெரிய ஸ்டோரியாக இருந்தாலும் அது நல்ல கனெக்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்டோரி. ஸோ வந்து அவர் வந்து அவர் இப்போ எஸ்டிஆர் சார் வந்து போலீஸாக ஆகி அப்புறம் போய் வில்லனை காலி பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நல்லா நம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்புற மாதிரி இருந்தாலும் வந்து அது ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது படத்தில். சொன்னாங்க வந்து இதெல்லாம் ரொம்ப நம்புற மாதிரி இருந்துச்சு. நல்ல இன்டர்வல் பிளாக் சீன் பயங்கரமாக இருக்கும். அந்த ஷூட் பண்ணுவார் அந்த சீன். சொன்னாலும் அச்சம் என்பது மனமேனா என்னோட ஃபேவரட் மூவி சிம்பு சார் நடிச்சதுல. ஸோ அதனால ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம 10 மூவிஸ் பற்றி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ட் 6 வீடியோ அது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோ மிஸ் பண்ண மூவிஸ்லாம் நான் அந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொடுத்து சப்போர்ட்னால இந்த நான் என்னோட ஃபேவரட் மூவிஸ்லாம் உங்களுக்காக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 6 வீடியோவில் நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ண வீடியோஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லெவன்ஸ் ஒப்பனை எனக்கு ரொம்ப தேவை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை.